Hello aspirants, welcome to GL University தமிழ். CGL Tier 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோன்றது எதுக்காக அப்படின்னா CGL Tier 2 எழுதக்கூடியவங்களுக்காக மட்டும்தான். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒருத்தர் சரியா, அவர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து Tier 2 எழுதியிருப்பீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒன்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாள், அதாவது இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 நாள்லாம் வந்து உங்களோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ணக்கூடிய, அதாவது உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், அதை டிசைட் பண்ணக்கூடிய டைம். ப்ராப்பரான ரிவிஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணும். நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸாமுக்காக எல்லாத்தையுமே செலவு பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி படித்த எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒழுங்காக ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஒரு மாதிரி கடுப்பு ஆகும், விட்டலாண்டா வேணாண்டா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம படிச்சிட்டோம்ல, ஸோ அப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வந்து நான் இப்போ ரிவைஸ் பண்ணால் தான் வந்து மண்டையில் ஏறுமா, நான் அவ்வளோ நாள் படிச்சிட்டேன், அப்போ வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் நிறையா வரும். எனக்கும் வந்து இந்த மாதிரி நிறையா வந்தது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து தப்பு. இத்தனை நாள் வந்து படிச்சிருந்த எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மைண்டுக்கு வந்து வரும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக வந்து ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் ஃபார்முலாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடியது. இப்போ நான் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். 2022ஓட சிஜிஎல், அதாவது பார்த்தீங்கன்னா பல்க் வேக்கன்சி 39,000 கிட்டத்தட்ட வேக்கன்சி வந்திருந்தது. அப்போ தான் வந்து என்னோட Tier 2 எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 2021 வந்து படிக்க ஆரம்பித்தேன், 22 வந்து Tier 2 அட்டன் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த Tier 2 எக்ஸாம் ஈவந்தோ வந்து 39,000 வேக்கன்சியாக இருந்தாலும் தமிழ் ஆளுங்க அப்படின்றது கம்மியான ஆளுங்க தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேரில் வந்து 4 பேர் வந்து Tier 2 வந்து அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹிந்தி இதுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. நம்ம ஊரா இல்லை வெளி ஊரா அந்த மாதிரி இருந்தது. எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது நான் அப்போ ரொம்ப இம்மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும். நான் இப்போ வந்து அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து அதை நான் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸுன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, Tier 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ் என்ன, நீங்கள் உங்களோட ஒர்த் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கான பேர் அப்பியர் ஆன எக்ஸாமில், அதாவது Tier 1 எக்ஸாமில் நீங்கள் தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிளியர் பண்ணல, ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? இவ்வளோ சொல்கிற வந்து நானே இந்த வருஷம் கிளியர் பண்ணலை. ஓகே, அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ப்ரெஷர் தான் மெயின். ஸோ ப்ரெஷர் ஆகாதீங்க, தேவையில்லாத வந்து ரொம்ப போட்டு போட்டு உடைக்காதீங்க. ப்ராப்பராக காமாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த பிளேஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து 4 வருஷம் படித்தவங்க, 5 வருஷம் படித்தவங்க அவங்களால கிளியர் பண்ண முடியாமல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் எழுதிட்டு வந்திருக்கீங்க. அதை வந்து ஒரு நல்லா படித்த, இப்போது ஒரு 6 வருஷம் 5 வருஷம் படிக்கிறவங்ககிட்டயோ இல்லை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்ககிட்டயோ சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் படித்தேன் ஆனால் நான் கிளியர் பண்ணலை. Tier 2 நான் அப்பியர் ஆயிருந்தேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு போஸ்ட், நான் வந்து இதுதான் ஆக போகிறேன் அதுதான் ஆக போகிறேன் அப்படிலாம் இல்லை. சிஜிஎல்ல ஒரு போஸ்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நல்லா வந்து பண்ணி ஆகணும். சரியா? இது 2022ல் இந்த ஹிந்திக்காரங்க அந்த பிரச்சனை இருந்தது. 2023ல் நான் அப்பியர் ஆயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரில் 2 பேர் தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க. 2 பேர்னா ஒருத்தர் தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். சரியா? நான் இன்னொரு ஒருத்தர் எக்ஸாம் எழுத போனோம். அப்போ என்ன ஆச்சுன்னா,
ஆம், அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, என்னோட பக்கத்துல இருக்கிறவரு. சரியா? இப்ப நம்ப என்ன ஐடினா என்ன காமிப்போம்? ஆதார் கார்டு காமிப்போம், வோட்டர் ஐடி காமிப்போம். அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் யூனிஃபார்மோ ஏதோ ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்டு ஒர்க்ல ஆல்ரெடி இருக்காரு போல. அந்த பேட்ச் தான் அவரு வந்து அவரோட ப்ரூஃப் ஆஃப் ஐடியாவே காமிக்கிறாரு. காமிச்சுட்டு காமிச்சுட்டு நான் அவர் பக்கத்துல வந்து அந்த ஐடி இருக்கு. அத நான் பார்க்கும்போது அவரு அப்படியே மறைக்கிறாரு. அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, "நீங்கலாம் ஆல்ரெடி வந்து பாஸ் ஆயிட்டீங்கடா. ஆனா நீங்க ஏன் மறுபடியும் எழுதுறீங்க?" அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல நெறைய பேர் வந்து கார்ல வந்து இறங்கியிருந்தாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரு போட்ட கார்ல இறங்கியிருந்தாங்க. நெறைய பேர் ஆல்ரெடி சிஜிஎல்ல வந்து ஹையர் போஸ்ட்ல வந்து இருக்கிறவங்க தான் இருந்தாங்க. ஆ ஒரு சில பேர் என்ன இருந்தாங்கன்னா, எனக்கு டெல்லில வந்து போஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக எழுதுறவங்க இருந்தாங்க. ஹோம் ஸ்டேட்டுக்கு நான் போணும் அப்படின்றதுக்காக எழுதுறவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி நெறைய பேர பார்க்க முடிஞ்சது. தமிழ் ஆளுங்க கம்மியா தான் இருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸ் அதுவும் இல்லாம செம்மையா படிக்கக்கூடிய நார்த் இண்டியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அ காம்படிட்டிவ் எக்ஸாமா? அதாவது காம்படிட்டிவ் எல்லாரும் எழுதக்கூடிய எக்ஸாமா? இல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமா? அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்து வர ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த அந்த பிளேஸ்ன்றது அவ்வளோ இன்செக்யூரா இருந்தது. ஓகேவா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்களோட டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவனும் கிளியர் பண்ணவன், டாப் போஸ்ட்ல இருக்கிறவன். உங்க ரைட் சைட்ல இருக்கிறவன் கிளியர் பண்ணவன், டாப் போஸ்ட்ல இருக்கிறவன். அவன் ஆல்ரெடி டாப்பரா இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸாம கிளியர் பண்ணி அவன் வேலையே வாங்கியிருக்கான். சரிங்களா? இப்ப அதே வேலைக்கு மறுபடியும் வந்திருக்கான். அவன் யார் கூட காம்பீட் பண்றான்னா, ஒரே ஒரு தடவ கிளியர் பண்ண, அதாவது ஒரே ஒரு தடவ டியர் 1 கிளியர் பண்ண ஒருத்தன் கூட கம்பீட் பண்றான். அப்போ அவன் எந்த மாதிரி எழுதுவான்? நான் எந்த மாரி எழுதுவேன்? இந்த தாட்லாம் வருது தெரியுமா? இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல பயங்கரமா வரும். இது சிஹெச்எஸ்எல் டியர் 2 அப்பவும் எனக்கு இது ஆச்சு. ஏன்னா சிஹெச்எஸ்எல் டியர் 2ன்றது சிஜிஎல் டியர் 2 விட கொஞ்சம் மோசமானது. பிகாஸ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ண ஆளுங்க. தமிழ் ஆளுங்க தான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ல பார்த்தா வந்து, இவன்லாம் கிளியர் பண்ணிட்டான். அவன் அத கிளியர் பண்ணிட்டான். இவன் இத கிளியர் பண்ணிட்டான் அப்டின்ட்டு பேசிப்பாங்க தெரியுமா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்ஷனுக்கு போறா மாதிரியும், சிரிச்சுக்கின்னு, கம்பீரமா, ஒரு மாதிரி கெத்தா, இந்த எக்ஸாம்லாம் ஒரு எக்ஸாமே இல்ல அப்டின்ற ஒரு மேனரிசத்தோட நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க போனாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு எப்டி இருந்ததுன்னா, ஓ! என்னடா இவங்களும் வந்து எழுதுறாங்க. ஏன்டா இது? இந்த மாரி ஏன்டா இப்படி பண்றானுங்க? அப்படின்ற மாரி இருந்தது. பக்கத்துல ஒருத்தனும் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா, அ எனக்கு அதாவது பிகினர் மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. பட் அவரு போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டார். 2022 போஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. அவர் எதுக்கு எழுதுறாருன்னா, ஹையர் போஸ்ட்டுக்காக எழுதுறாரு. சரிங்களா? ஸோ நான் வந்து எதையுமே தப்பு சொல்லல. ஏன்னா வந்து, அம் ஒருத்தவங்களோட இது அது. ஓகேவா? இந்த ரூல் பிரகாரம். இப்ப எல்லாருமே வந்து ஒரே மாரி தானே எழுதுறாங்க. ஸோ, அதனால வந்து இத நான் தப்போ, கரெக்ட்டோ இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அவங்கவங்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயத்துக்காக வந்து எழுதுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அ என்ன சொல்றது? ஷோ ஆஃப் பண்றதுக்காக வந்து அதுக்காக மட்டுமே வந்து எழுதுறாங்க. டைப்பிங்கும் அட்டெண்ட் பண்றாங்க. கட் ஆஃப் ஏத்தி விடுறாங்க. இல்லன்னா வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாங்க. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. பட் ரொம்ப பந்தாவா எழுதுறவங்க தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளேஸ். உங்களோட உங்களோட பிளே கிரவுண்ட். உங்களோட கிரவுண்ட் இதுதான். ஓகேவா? இப்படிதான் உங்களோட கிரவுண்ட் இருக்க போது. டியர் 2 ஓட கிரவுண்டுன்றது இப்படிதான் இருக்க போது. சரிங்களா? ஸோ வந்து கட் ஆஃப் வந்து இவ்ளோ இருக்குமா? அவ்ளோ இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. 300க்கு மேல 310, 320க்கு மேல வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். உங்களோட பிளேஸ்ன்றத நீங்க ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேரு உங்கள விட ஸ்கில்டானவங்க ஏதேதோ காரணத்தினால இந்த எக்ஸாம தவற விட்டு, அ இப்ப வந்து பொலம்பிக்கிட்டோ, இல்ல யோசிச்சுக்கிட்டோ, அ என்ன சொல்றது? கிளியர் பண்ணியிருக்கலாமே! கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே! கடைசி கடைசி 1 வாரம் உடம்பு சரியில்லாம போயிருக்கலாமே! கடைசி வந்து ப்ரெஷர் ஆகாம இருந்திருக்கலாமே! பேனிக் ஆகாம இருந்திருக்கலாமே! அ இந்த கொஸ்டின் வந்து தப்பா போடாம கரெக்ட்டா போட்டுருக்கலாமே! ஆம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னோட என்னோட மென்டார் ஓகேவா? என்னோட மென்டார் என்னன்னா ஹேங்கர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்த ஃப்ளைட்லாம் நிப்பாட்டுற இடம் வந்து ஹேங்கர் அப்படின்ட்டு வந்து ஒரு இடம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து போடணும். அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் போடுறதுக்கு பதிலா HANGARக்கு பதிலா GER இருக்கக்கூடிய ஆப்ஷன கிளிக் பண்ணதுனால, அவருக்கு வந்து ஒரு மார்க் வந்து போச்சு. அந்த மார்க்ன்றது அவரோட ஃபைனல் கட் ஆஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி ஒண்ணு சொன்னாரு. நான் அப்போ வந்து ரொம்ப
நான் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 1 மாசம் கூட ஆயிருக்காது. அப்ப அந்த கதைய வந்து எனக்கு சொன்னாரு. ஸோ அப்போ வந்து அ இப்படியெல்லாம் வந்து நமக்கு மார்க்ன்றது போது. இப்போ என்னையே 2023 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட என்னோட நெகட்டிவ் மார்க் சேர்க்காம நீங்க வந்து என்னோட மார்க்க நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் சிஜிஎல் கிளியர் ஆயிட்டுருப்பேன். பட் என்னோட நெகட்டிவ் மார்க் வந்து இருந்ததுனால, ஒரு ஒரு 2, 3 மார்க் மார்ஜின்ல வந்து என்னோட இது போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த தடவ 2 வருஷம் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சவன், 3வது வருஷம் கிளியர் பண்ண முடியலன்றது அது எப்படி அது பாசிபிளா? என்ன? ஏது? அப்படின்னு தெரியல. பட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் தான் சொல்லணும்னு நெனச்சேன். ஒழுங்கா வந்து படிங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பேர் தெரியல யாரோ ஒருத்தர் என்கிட்ட இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ.